கம்பர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ராமாயணம் எழுதினார். அதை அரங்கேற்றம் பண்ணணும்னு சொல்லி புலவர்கள்ட்ட போய் கேட்டபோது அவர் பிராமணர் இல்லை, பிராமணர், உபச்சர ஜாதியில் பிறந்தவர். உபச்சர ஜாதினா காளி கோயிலில் தீவெட்டி பிடிக்கிறவங்களுக்கு உபச்சர்னு பேர். அந்த ஜாதியில பிறந்தவர் அவர். அதனால அவர் எழுதின ராமாயணத்தை அவங்க ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப அவர் பெருமாள்கிட்ட போய் விழுந்து அழுத போது பெருமாள் என்ன சொன்னாரு, நீ நாளைக்கு சிதம்பரம் போ. சிதம்பரம் கோவிலை சுத்தி இருக்கிறது பூரா தீட்சிதர்கள் வீடு. அதுல ஒரு வீட்டுல அழுக சத்தம் வரும். அது ஏன் வரும்னு சொன்னா, ஒரு தீட்சிதருடைய மகன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான். அப்போ நீ போய் ராமனை பாம்பினால் இந்திரஜித்து கட்டிய போது அவன் மீண்டு எழுந்த படலம் நீ எழுதியிருக்க இல்லையா, நாகபாச படலம், அதை படி அவன் உயிரோட வந்துருவான். அப்போ அவங்க எல்லாம் அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இவர் வந்தாரு, ஒரு தீட்சிதர் வீட்டுல அழுக குரல் கேட்டாரு. இவர் போய் நாகபாச படலம் படிச்சாரு. அந்த பையன் உயிருக்கு வந்துட்டான். அப்ப அந்த 3000 தீட்சிதர்களும் அதை அங்கீகாரம் பண்ணினாங்க. பண்ணி நாங்கள்லாம் சிவ வழிபாடு பண்றவங்க, நீ பெருமாளை பத்தி எழுதியிருக்க, அதுக்கு ஸ்ரீரங்கம் அர்ச்சகர்கள் தான் பொறுப்பு. நீ ஸ்ரீரங்கம் போய் நாங்க ஒரு லெட்டர் தரோம், அதை கொண்டே காமிச்சின்னா அங்க அங்கீகாரம் ஆகும் என்று சொன்னார். இவர் உடனே புக் எடுத்துக்கிட்டு ஸ்ரீரங்கம் போனாரு. போய் இதெல்லாம் சொன்ன உடனே சோழராஜா தலைமையில நாடு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷமாயி, சரி கோவிலையே அரங்கேற்றம் பண்ணுவோம், நீ தெய்வ கவியா இருக்கிறாய் என்று சொல்லி இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனீங்கன்னா மேட்டழகிய சிங்கர் சன்னதின்னு ஒண்ணு உண்டுங்க, நரசிங்க பெருமாள் சன்னதி. போய் நீங்க அர்ச்சகரை கேளுங்க, காட்டுவாங்க. மேட்டழகிய சிங்கர் சன்னதியில அரசன் உட்கார்ந்துருக்கான். கம்பர் ஒவ்வொரு பாட்டையும் படிப்பாரு. படிச்சு ராஜா மூஞ்சியை பார்ப்பாரு, மக்கள் மூஞ்சியை பார்ப்பாரு. எல்லாம் ரொம்ப ரசமா ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மேற்கொண்டு படிப்பார். இப்போ அங்க நரசிங்க பெருமாளுடைய விக்கிரகம் ஒண்ணு இருக்கு. அவருக்கு முன்னால் தான் இது படிக்கிறார். அப்போ இரணிய வதைப்படலம் படிக்கிறார். இரணிய வதைப்படலம் என்ன அப்படின்னா, இரணியனை நரசிங்க பெருமாள் வதம் பண்ண கதை. அதை படிக்கிறார். எந்த கட்டம் படிக்கிறாருன்னா, இரணியன் மகனை பார்த்து கேட்கறான், ஏண்டா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், எங்க அப்பா நாராயணன்னு சொல்றியே, இந்த தூணில் இருப்பான் நாமப்பேன் அப்படின்னு கேட்டான். இருப்பாரே, தூணிலும் இருப்பான் சாணிலும் இருப்பான் அப்படின்ட்டான் அவன். உடனே அவன் கோபமா கதை எடுத்து இந்த தூணை ஓங்கி அடிக்கிறான். அடிச்ச உடனே தூணை பிளந்துக்கிட்டு நரசிங்க பெருமாள் வர்றாரு. வந்து அவனை கிழிச்சு போடுறாரு. இதான் சீன். தூணை அடித்த பிறகு அவர் அது வரைக்கும் அந்த பாட்டை எப்படி எழுதிட்டு வந்தாருன்னா, உணர்வு பூர்வமாக எழுதிட்டு வர்றாரு. இவன் இரணியன் கோபமாக கேட்கறது, பிரகலாதன் பயந்து பதில் சொல்றது, எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு சினிமாவில் சஸ்பென்ஸாக கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இவன் தூணை தட்டினான் அப்படின்ன பிறகு அடுத்த பாட்டு அவர் எழுதுறாரு, பிளந்தது தூண் தோன்றியது சீயம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆக்சுவலா நேரில் பார்க்குற மாதிரி வர்ணிக்கிறார். தூண்லேருந்து சீயம் வருது. அந்த காட்சியை படிச்ச உடனே என்னாச்சு, அந்த நரசிங்க பெருமாள் இருக்காரு விக்கிரகம், அவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இவ்வளவு நேரம். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. சந்தோஷமான உடனே ஒரு சிங்கத்தினுடைய கர்ஜனை குரல்ல அப்படின்னு கர்ஜித்தார். கை ரெண்டு தட்டினார், பேஷ் அப்படின்னார். இருந்தவன்ல பாதி பேர் இருந்துச்சு, ஓடியா போயிட்டோம். என்னமோ ஆகி போச்சுடா இங்க பார்த்தா நரசிங்க பெருமாள் அதை அங்கீகாரம் செய்து விட்டார். அதை ரசித்தார். இது இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனீங்கன்னா இங்கே கம்பர் அரங்கேற்றம் பண்ணின இடம்னு எழுதிருக்கு. இது கம்பர் காலம், சமீப காலம் தானே. இது ரொம்ப காலம் முந்தி இல்லையே. விக்கிரகம் தேசிய சம்பவம். விக்கிரகங்கிறது வெறும் கல்லுன்னு சொல்றாங்களே, அதுக்கு சொன்னேன்.